சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சடலத்தோடு 2 மணி நேரம் இருந்த கொலையாளிகள். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விருகம்பாக்கம் வழக்கறிஞர் கொலை வழக்கு குறித்த விவரங்களை சொல்லுங்க. சென்னை விருகம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வெங்கடேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி மாலை சடலமாக மீட்கப்பட்டார். அழுகிய நிலையிலும் வெட்டு காயங்களோடு தலையில் கத்தி ஒன்று இருந்தவாறே அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் போலீசார் விசாரணை நடத்தி கடந்த 31ஆம் தேதி அன்று அந்த வெங்கடேஷிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றிய கார்த்திக் என்பவரையும் அவரது உறவினர் ரவி என்பவரையும் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்ட அவர்களை வானகரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். விசாரணையில் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொலையானது 27ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் நடைபெற்று இருப்பதும், கொலை நடந்த பிறகு சடலத்தோடு 2 மணி நேரம் அந்த கொலையாளி இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்துவிட்டு வெறித்திருக்க வெட்டி கொலை செய்துவிட்டு சடலத்தின் அருகே அமர்ந்து கருவியோடு மது அருந்திவிட்டு 2 மணி நேரம் கழித்து காரில் தப்பி ஓடியிருப்பதும், காரில் தப்பி ஓடிய அவர்கள் 28ஆம் தேதி அன்றே முதுகுளத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைய சென்ற போது காவல் ஆய்வாளர் ஏற்றுக்கொலை எனவும் சென்னையில் சென்று சரணடைய கூறியதாகவும், பின்னர் அவர்கள் கேரளா தப்பி சென்ற விட்ட நிலையில முதுகுளத்தூர் புலிப்படையை முத்துராமலிங்கம் என்ற மூலமாக 30ஆம் தேதி அன்றுதான் காவல்துறைக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு கொலை நடைபெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வெங்கடேஷ் தன்னை சமணியிருந்த கத்தியை எடுத்து வெட்ட முயன்ற போது அதனை பிடுங்கி தான் கொலை செய்து விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக மொத்தம் 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும், 3 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில கொலையாளி கார்த்திக் மற்றும் அவரது சித்தப்பா முறை கொண்ட உறவினர் ரவி ஆகிய இருவரிடமும் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதியே முதுகளத்தூர் காவல் ஆய்வாளருக்கு தகவல் தெரிந்த நிலையில சென்னை காவல்துறைக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை என்பது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ராக்கெட் ராஜா தொடர்புடைய நபர்கள் சாமிதுரை என்பவரை வெட்டி கொலை செய்த விவகாரத்தில் முதலில் வாக்குவாதம் தொடங்கி பின்னர் போஸ்டர் ஒட்டுவதில் முடிந்து அதில் தொடர்பான வாக்குவாதத்தில் தன்னை வெங்கடேஷ் வெட்ட வந்த காரணத்தினால தான் தடுத்து அவரை வெட்டி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வேறு யாருக்கேனும் இது தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகளை முடுக்கிவிடுவதாகவும், தீவிர விசாரணைக்கு பின்னர் இருவரும் இன்று சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.